சிம்ம ராசி அன்பர்கள் தனுசுல பெயர்ச்சி ஆகியிருக்க செவ்வாய். தனுசு உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல செவ்வாய். எனக்கு பூர்வீக சம்பந்த சொத்து பத்து நிறைய இருக்கு. உங்களுக்கும் மனமுட்டம் வருது, பிரச்சனை வருது, அம்மா தேவையில்லாம நம்மளை திட்டுறாங்க, நம்மளுக்கு தப்பே செய்கிறாங்க அப்படின்னா கூட உறவு வேணும் அப்படின் போது லோன் போட்டு தான் வாங்கணும், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கு. ஆசைப்பட்டீங்கல்ல, வாங்கிடுங்க. டியூ தானே, கட்டிக்கலாம். சம்பாதிக்க முடியும். 10 பேர்கிட்டையும் போயிட்டு அந்த 10 பேரையும் இந்த வெள்ளக்காரன் பண்ண மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அவங்கவுங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம், மனப்பிரச்சனை ஏற்படுத்தி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுடுவேன். பிரிச்சுட்டு நான் போய் மத்தியஸ்தம் பண்ணி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தேன்னு சொத்தை வாங்கிட்டு. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில பெயர்ச்சியாகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். இப்ப இவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாயோட வந்து தனுசுல இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29 இருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசுல சஞ்சாரம் பண்றார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்றார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார், புதனோட இணைஞ்சு இருக்கும் போது என்ன விதமான பலன்களை உங்க ராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்றது சொல்றோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்ப நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போறாங்க பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் தனுசுல பெயர்ச்சி ஆகியிருக்க செவ்வாய். தனுசு உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல செவ்வாய். எனக்கு பூர்வீக சம்பந்த சொத்து பத்து நிறைய இருக்குமா, இந்த காலத்துல வாங்கலாம், இந்த காலகட்டத்துல வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. போய் பிரச்சனை பண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், அமைதியாக இருங்க. எனக்கு பூர்வீக சொத்து கோர்ட்டில் இருக்குமா, அந்த கேஸ் வந்து எனக்கு இப்போ ஃபேவராக வருமா? பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கம்மா, சக்ஸஸ் ஆகிடுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1-2 அட்டம்ஸ் ஃபெயிலியர் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். சரி அம்மா, என் குழந்தைங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். அம்மா, என் பையன் அவன் வந்து பாருங்கள் சேர்க்கை சரியில்லை, படிக்க மாட்டேன்றான், சில தப்பான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறான், ரீஹேப் சென்டர் போதை வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான், ரீஹேப் சென்டருக்கு தூக்கின்னு போய் போட்டால் திருப்பி ஓடி வந்துடுறான். இப்போ என்னம்மா பண்ணலாம்? ரீஹேப் சென்டர்லேயே 4 வந்து ஒரு காவலாளிகள் மாதிரி போட்டு அவன் வெளில வந்து சாத்தி திருப்பி உள்ளே தூக்கி போடலாமாம்மா? செய்யலாமா? அவன் திருந்திடுவான்? வேண்டாம், முழுசும் அவனை நீங்கள் இழந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் திருந்திடலாம், ஆனால் அம்மா அப்பானா சுத்தமாக வெறுப்பாயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் நல்லதுக்குன்னு செய்ய போய் கடைசியில் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு பகையாளியாகவே மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். பூர்வீக சொத்து பற்றி எனக்கு கொடுத்துட்டாங்கம்மா. பக்கத்து நிலத்துக்காரன் என்ன பண்ணுறான், இப்போ கொஞ்சம் இடத்த ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்கான். நான் போய் 10 ஆளோட போயிட்டு 4 சாத்தி அவனை வந்து அமைதியாக்கிடலான்னு நினைக்கிறேன். செய்யலாமா? செய்யக்கூடாது. பிரச்சனை அப்படியே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிடும். என்ன ஆகணும்? அவனுக்கு ஃபேவர் ஆகிடும், உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திருப்பிடும். அப்போ நான் என்ன தான் பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லதே நடக்கும். அதுக்கும் மேலே பொதுவாக வந்து பாருங்கள், செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 4 மற்றும் 9க்கு அதிபன், சுக தாயாஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த பூர்வ புண்ணியஸ்தான செவ்வாய் என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்துவான். கவலையே பட வேண்டாம். எந்த விதத்தில் கம்ஃபர்ட் அதிகப்படுத்துவான்? நான் வந்து பாருங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கிட்டேன். நான் வந்து பாருங்கள் ஒரு பஸ்ஸில் டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், இப்போ ஒரு 2 வீலர் வாங்கிட்டேன். நான் 2 வீலரில் ஆஃபீஸ் போயிருந்தேன், இப்போ ஒரு கார் வாங்கிட்டேன். ஆக ஏதோ ஒரு விதத்தில் என்னோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்துவான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க செவ்வாய். அப்போ அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது. பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது 4ஆம் பாவத்தை அதிபன் அப்படின்போது
அம்மாக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம், அம்மா உங்களை விட்டு விலகி இருக்கிறது, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அம்மாவுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, சர்ஜரி நடக்குது, இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா கூட உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிடுறீங்கன்னா பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவை மேக்ஸிமம் எங்கேயோ 2 வீலரில் அனுப்புறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் கேப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபில் அடிபடாதாம்மா அப்படின்னா உடம்புக்கு அடிபட்டது ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். 2 வீலரில் போனால் பெரிய இம்பேக்ட் இருக்கும்ல. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிவிடுங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனமுட்டம் வருது, பிரச்சனை வருது, அம்மா தேவையில்லாமல் நம்மளை திட்டுறாங்க, நம்மளுக்கு தப்பே செய்கிறாங்க அப்படின்னா கூட உறவு வேணும் அப்படின் போது விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. யாருக்கு விட்டு கொடுக்க போகிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு தானே. ஸோ இந்த மாதிரி அமைதி அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாருங்கள், நமக்கு ஒரு பாக்கியம், குட் லக்கு, ஃபார்ச்சூன் அப்படின்றத கொடுத்துருவோம். புரியுதுங்களா? வேத சாஸ்திரங்கள் படிக்கிறது, ஆன்மீக நூல்களை பற்றி அறிவு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, சிறந்த பேச்சாளராக வர்றது, வாதம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். நான் அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவேன். என் பேச்சில் யாராலையும் என்னை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து நிற்கவே முடியாது. என் பேச்சில் நான் தான் நம்பர் 1 அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவான். குழந்தை பாக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதையும் மீறி நான் முன்னாடியே சொன்னேன், இருந்தாலும் சொல்கிறேன். அதையும் மீறி வந்து பாருங்கள், நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். காதல் உறவுகளில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட லவ், ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இதையும் குறிக்கக்கூடிய பாவம். இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். எதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? உங்களோட குணாதிசயங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அவங்க கூட அடமெண்ட்டாக பேசுவீங்க, சண்டை படுவீங்க, ஆர்கியூ பண்ணுவீங்க, முன்கோவம் வரும், இரிட்டேட் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அதனால் உறவுகளில் விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுக்கும் மேலே பாக்கியஸ்தானாதிபதி நான் முன்னமே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று அப்படின்றது நடக்கும். எது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது? நான் வந்து பாருங்கள், எனக்கு ஒரு கார், அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபார்ச்சுனர் என்னோட ஆசை. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் இந்த ஃபார்ச்சுனர் வாங்கணும். இப்போ அது வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் லோன் போட்டு தான் வாங்கணும், வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கு. ஆசைப்பட்டீங்கள்ல வாங்கிடுங்க. டியூ தானே, கட்டிக்கலாம். சம்பாதிக்க முடியும்னு நினைங்க, முடியும். பெரிய லெவலில் எனக்கு நான் வந்து ரொம்ப சின்ன வேலை செய்கிறேங்க, நான் ஃபார்ச்சுனர் வாங்கலாமா அந்த அளவுக்கு ஆசைப்பட வேண்டாம். நான் ஒரு கௌரவமான வேலை செய்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நம்மளுக்கு ஃபார்ச்சுனர்ன்றது வாங்கலாம், டியூ கட்டிக்கலாம். பெரிய விஷயம் இல்லை. செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, டியூ கட்டிக்கலாம். ஆசைப்பட்டதை வாங்கிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெருத்த லெவலில் நான் வந்து ஜாக்குவர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஃபஸ்ட்டு ஃபார்ச்சுனர் வாங்குங்க, அதுக்கப்புறம் ஜாக்குவர் வாங்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்லேவியா வாங்குங்க, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர் வாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்குவர் வாங்கலாம். இப்படி ஆசைகளையும் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றி கொண்டு போங்க. படிப்படியாக நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க, முடியும், பிரச்சனையும் கிடையாது. இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில் வரும்போது உங்களோட ஆசைகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஆசைஸ் டிசையர்ஸ் நிறைவேறும் அப்படின்றது உண்மை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. சரி, அதுக்கும் மேலே இது முற்பகுதி. பிற்பகுதியில் வந்து பாருங்கள், புதன் வந்து இந்த இணைவில் இணைகிறான். 5ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனும் வந்து உட்கார்றான். புதன் வந்து பாருங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் புதன். அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அதை எப்படியாவது வாங்கணும். எப்படி வாங்கணும்னு தெரியல. எங்கள் குடும்பத்தில் வந்து பாருங்கள் 10 பேர். அந்த 10 பேரும் சம்மதிச்சாதான் எனக்கு சொத்து கொடுப்பாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 பேர்கிட்டையும் போயிட்டு அந்த 10 பேரையும் இந்த வெள்ளைக்காரன் பண்ண மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அவங்கவுங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம், மனப்பிரச்சனை ஏற்படுத்தி எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு நான் போய் மத்தியஸ்தம் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தேன்னு சொத்தை வாங்கிட்டு. இந்த மாதிரி கேப் மாதிரிதனால யார் பண்ணுவா? புதன் பண்ணுவான். அந்த டாக்டிக்ஸ் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அதை நம்ம கரெக்டாக கூர்ந்து கவனிக்கணும். எனக்கு இப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து நம்மளோட சொத்தை வாங்கலாம்? உங்கள் சொத்து தானே, வாங்குறது தப்பு இல்லை. டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களது ஒன்றும் பிடிங்கின்னு வர போகிறது இல்லை, உங்களது தானே, தாராளமாக யூஸ் பண்ணலாம். பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த கதை தான். 1000 பொய் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வரணுமோ அதை வாங்கிட்டு வாங்க, எந்த தப்பும் இல்லை. ஓகேங்களா? பிளானட்ஸ் இதுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பா? புதன் சப்போர்ட்டாக இருப்பா. அதுக்கும் மேலே புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபனை வந்தா, லாபஸ்தானத்துக்கும் அதிபனை வந்தா. அந்த வாக்கில் ஒரு இனிமை இருக்கும், சாதுரியம் இருக்கும், ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும், டாக்ட்ஃபுல்னஸ் இருக்கும், பல யுக்திகள் இருக்கும். அத்தனையும் கையாண்டு நீங்கள் சாதிப்பீங்க. இந்த யுக்திகள்னால குடும்பத்துக்கு நல்ல தனப்பிராப்தி, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். இத்தனை யுக்திகளையும் நீங்கள் தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுனால ஒரு நல்ல லாபம் அப்படின்றத சம்பாதிப்பீங்க. அந்த நல்ல லாபத்தை ஒரு ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவீங்க. ஆக இந்த செவ்வாயும் புதனும் இணைவும் சரி, தனித்த செவ்வாயும் சரி, உங்களுக்கு நிறைய நல்லதும் கொடுப்பாங்க, சின்ன சின்ன நெகட்டிவும் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லதை மட்டும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த சின்ன சின்ன நெகட்டிவை காஷியஸாக அவாய்ட் பண்ணுறீங்க
அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி நகர்றோம், இல்லை எங்களுக்கு லைஃப்பில் ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்ரஸி வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது, ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போகிறோம், இல்லை குடும்பத்தில் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து பற்றி எங்களுக்கு வருமா வராதா, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.